நான்சி, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணியாச்சா? ஓஎஸ், நேத்தே டைப் பண்ணி கண்மணிட்டு கொடுத்துட்டேன் சார். கண்மணி கூப்பிடு. கண்மணி இன்னும் வரல சார். வாட்? இப்பதான் வேலைக்கு சேர்ந்தா? அது கூட லேட்டா வர ஆரம்பிச்சிட்டாளா? கண்மணி பாவம் சார். அவ மனசுல எவ்வளவோ சுமைகள், அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம திருச்சி பழகிக்கிட்டு இருக்கா. தான் மனசார காதலிச்சு தன்னையே அர்ப்பணிச்சிட்ட காதல கல்யாணத்துக்கு முன்னாடி தன் கண்ணெதிரிலேயே இறந்துட்டான். சீக்கிரமா முடிச்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஏபிசி அசோசியேட் டெபிட் எவ்வளவு இருக்கு? 75,000 இருக்கு சார். ஓ மை காட், கரெக்ட் பண்ணணும்னு தோணலையா? ஓகே, சென்ட் மீ லெட்டர். ஓகே சார். ராஜா எப்படி இருக்கா? சார், ஐ மீன் கண்மணி ராஜா. நல்லா இருக்க சார். கியூட் பாய். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குவைட். சாதுவா, நல்லா சொன்னீங்களே. வீட்டுல அவன் செய்யற விஷமத்தனத்தை பார்க்கணும். அப்படியா? நாட்டி பாய். ஆமா, இப்பெல்லாம் நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க. காலேஜ்ல படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். விருப்பப்பட்டது கிடைக்காத போது ஏதாவது ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா என்ன போல உள்ளவங்களுக்கு வழக்கம். இது எப்ப இருந்து தெரியுமா? என்னைக்கு என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனியோ அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். இப்ப இதை நான் நிறுத்திடுவேன். ஏன் தெரியுமா? இப்பதான் நீ வந்துட்டிய. கம்மி. ஓ நீயா? ஆமா, நீங்க எப்படி? நம்ம கம்பெனில கண்மணி தான் மேனேஜர். ஓ ஐ சி. அதான் இப்போ கண்ண படு குஷியா இருக்கிறான்னு பேசிக்கிறேன். இது உத்தியோகபூர்வமான தொடர்பா இல்ல இதுக்கு மேலையும் போயிருக்கா? மோகன், நான் இப்ப அக்கௌண்ட்ஸ் விஷயமா செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்புறமா வா. ஓ, பழைய கணக்கை செக்அப் பண்ணி பாக்கி எல்லாத்தையும் வசூல் செய்யறாப்புல இருக்கு. நல்ல ஆதாயம் சொல். நீ ரொம்ப ஓவரா போற. ஓவரா போறது நீயா நானா? கண்ட பொண்ணுங்கிற கம்பெனியில் சேர்த்துட்டு ஆபீஸ் ரூம்ல கூத்தடிச்சிட்டு இருந்தா கம்பெனி பேர் என்ன ஆகுறது? கம்பெனியோட பேரை பத்தி அக்கறை எனக்கு இருக்கு. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, நான் போறேன்டா. காதல் காட்சி தொடரட்டும். சார், ஃபைல்ல இந்த மேட்டர் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. இந்த மேட்டர் இருக்கட்டும், நம்ம மேட்டர் கவனிப்போம். நம்ம ஒரு முடிவுக்கு வந்தால். முடிவா? என்ன சொல்றீங்க? ஒண்ணு என் மனைவியை ஏத்துக்க போறேன். என்ன? என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமா? நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கன்னு சொல்றீங்க? கண்மணி, நீ புரிஞ்சுக்காம பேசுற. நாமே நல்லா புரிஞ்சுக்கிட்ட குழப்பத்துக்கு அவசியமே இல்லை கண்மணி. ஊருக்காக பயப்படுறியா? இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ சொல்ற பதில்ல தான் என் வாழ்க்கையே அரங்கிருக்கு கண்மணி. டேமேஜ். எஸ், ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். கண்ணா, கம்பெனில கண்மணின்னு புது பெண்ணை அப்பாயின்ட் பண்ணிருக்கியா?
எஸ். யார கேட்டு பண்ண? நான் யார கேட்கணும்? என்ன சொல்ற? நான் கம்பெனில மேனேஜிங் டைரக்டர். டைரக்டர்? கம்பெனில மேனேஜிங் டைரக்டர்? அங்கிள், உடனே அவளை வேலையை விட்டு அனுப்ப சொல்லுங்க. நாளைக்கே அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணு. அப்பா, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுட்டு அர்த்தம் இல்லாம பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா? எல்லாம் அந்த பொண்ணோட வேலை. எவ்வளவு தூரத்துக்கு மயக்கி வச்சிருக்கா பாத்தீங்களாங்க. தம்பி, அப்பா சொல்றது கேளுப்பா. நடந்தது நடந்து போச்சு. என்ன அப்படி நடக்க கூடாது? என்ன இப்ப நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணுமா? இந்த குடும்பத்தோட பேரை வச்சு ஊராங்கிட்டையெல்லாம் கடன் வாங்கி ரேஸ் கோர்ஸ்லயும் கிளப்லயும் பறக்க விடாத கௌரவமா? ஆமா, ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கிறவள ஆபீஸ்ல வச்சுட்டு குடும்பம் நடத்துறியே, அது வெக்கமா இல்ல? கேட்டியாடி, விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு. என்னென்னமோ சொல்றானே, என்னடா இதெல்லாம்? அத்தை, அவ இருக்கிற வரைக்கும் இவன் கலாவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்க மாட்டான். நாளைக்கு அவளை அனுப்பி ஆகணும். முடியுமா முடியாதான்னு கேளுங்க. அது என் சொந்த விஷயம். பாத்தீங்களாங்க, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் விரட்டி அடிக்கிறேன். அவன்கிட்ட ஏண்டா பாயிர? எங்கிட்ட சண்டைக்கு வாடா. வளர்த்தடா மாறல பாயும்னு சொல்லுவாங்களே, அது சரியா போச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிச்சிட்டியா? டேய் கண்ணா, ஃபைனலா சொல்றேன், நாளை காலையில அந்த பொண்ணு ஆபீஸ விட்டு போகணும். போகத்தான் போறா, ஆனா தனியா இல்ல, என் துணியோட தான் போவா. பரவாயில்லையே, இந்த ரெங்கையில நல்லா ஞாபகம் வச்சிருக்க. இங்க வந்துட்டியா? எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா போலீஸ கூப்பிடுவேன். போடி, கூப்பிடு, இல்ல மிலிட்டரி கூட கூப்பிடு. ஆனா அந்த ரெங்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கிராமத்துல இருந்து அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கல, அதுக்காக நான் உன்னை அவமானப்படுத்தி இந்த பட்டணத்திலிருந்து நான் உன்னை துரத்த வேணா? எங்க போனாலும் போட மாட்டேன். கண்ணன், என்னாச்சு? என்ன உங்ககிட்ட காப்பாத்துங்க. சாரி பிரதர், மிஸ்டேக் எடுத்துக்காதீங்க. இவ என் சம்சாரம், சின்ன குடும்ப தகராறு, அடிக்க போற பயந்துட்டு ஓடி வர்றா, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சாரி பிரதர், மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, இதுவும் குடும்ப தகராறு தான்.
என்ன சார் என்னாச்சு? இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ண இன்ஸ்பெக்டர். என்னம்மா இவர் சொல்றது கரெக்டா? ஆமா இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், இந்த ரவுடி பையனை ஜீப்ல ஏத்துங்க. ஆமா. ஏய், இந்த புறம் தப்பிச்சுட்ட, அடுத்த புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஏய், சரிதான் போடா. நீங்க வாங்க தப்பலாம். சென்ட்ரல் தானே? வேலூர் வேணுங்க. அங்க சாப்பாடு சரியில்லை. போயல சார், போயல. நீங்க போங்க சார், நீ போங்க.